அதற்கு 27வது வசனம், வீட்டு எஜமானுடைய வேலைக்காரன் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னே அதிலே களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்போது வேலைக்காரன், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உனக்கு சித்தமா என்று கேட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise the Lord, glory to Jesus. 25வது வசனம், மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். ஹல்லேலூயா. இங்கே வேதம் ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார். சத்துரு வந்து என்ன செய்தான்? களைகளை விதைத்து விட்டு போனான். 39வது வசனம், 38, 39, அவர் பிரத்யோத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல நிலை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கின் புத்திரர், அவைகள் விதைக்கிற சத்ரு பிசாசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அசதியாக அல்லது நித்திரையாக, ஆவிக்குரிய ஒரு நித்திரையோடு நாம் காணப்படுவோம் என்றால் சத்துரு நம்முடைய வாழ்க்கையிலே களைகளை விதைப்பான். இன்னொரு இடத்துல மத்தேயு சுவிசேஷத்திலே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னார், ஒரு அசுத்த ஆவி ஒரு மனிதனை விட்டு புறப்பட்டு சென்ற பின்பு அது வனாந்திரத்திலே, மத்தேயு 12வது அதிகாரம் 43வது வசனம், அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்தேன், வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்ப போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்போது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கு சம்பவிக்கும் என்றார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காலத்திலே நாம் அந்தகாரத்துக்குள்ளாக இருந்தோம், இருளுக்குள்ளாக இருந்தோம். ஆனால் கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே நம்மை ரட்சித்து அந்தகாரத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். அந்த அந்தகாரம் நம்மை விட்டு நீங்கி போயிருக்கிறது. ஆனால் அந்தகாரம் நீங்கி போன இடத்திலே நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தை வெறுமையாக இருக்கும் என்றால் வேதம் சொல்லுகிறது, அந்த அந்தகாரம் போய் தன்னிலும் வேறு பொல்லாத 7 ஆவிகளை கொண்டு வந்து சேர்த்து அது என்ன செய்யுமா? கூடியிருக்குமா? அநேகருடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லை, வேத வாசிப்பில்லை. எதனாலே நீங்கள் நிரப்பப்படுகிறீர்கள்? பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார் என்றால், பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிரப்பப்பட்டு இருப்பீர்கள் என்றால், தேவனுடைய வார்த்தையினாலும் தேவனுடைய கிரியையினாலும் நீங்கள் நிரப்பப்பட்டு இருப்பீர்கள் என்றால் அங்கே சத்துருக்கு இடம் இருக்காது. அநேகருடைய வாழ்க்கையில இருதயத்திலே வெறுமை, சிந்தையிலே வெறுமை. எப்படிப்பட்ட ஆவி நமக்குள்ளாக கிரியை செய்கிறது? அங்கே பார்த்தோம், என்னது? நித்திரை, மனிதர்கள் நித்திரை செய்த போது சத்ரு என்ன செய்தான்? களைகளை விதைத்து விட்டு போனான். ஆகையால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே பலவிதமான ஆவிகள் கிரியை செய்கிறது. வேதமும் சொல்லுது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ விடுதலை உண்டு. நமக்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பார் என்றால், அவருடைய கிரிகளுக்கு நாம் இடம் கொடுத்து அவருக்காக நாம் காத்திருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை இருக்கும். வேதம் சொல்லுகிறது ஏசாயாவிலே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளை போல சேட்டைகள் அடித்து உயரே எழும்புவார்கள். அவர் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை வெறுமையாக வைக்க கூடாது. வெறுமையாக வைக்கும் போது பலவிதமான ஆவிகள் கிரியை செய்கிறது. எபேசியரை நாம் வாசிக்கிறது போல 6வது அதிகாரத்தில் இப்பிரபஞ்சத்தில் எடுத்தோன்னு நாம் வாசிப்போமே.
12வது வசனம், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்கள் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. அப்படி என்ன ஆவிகள்? பலவிதமான ஆவிகள் இருக்கிறது. பொல்லாத ஆவியின் சேனை. இவைகள் என்ன செய்கிறது? நாம் வெறுமையாக இருக்கும் போது தங்களுடைய பொல்லாத குணங்களை, எப்படிப்பட்ட குணங்கள்? பொல்லாத குணங்களாலே நிரப்பும். அது மாத்திரமல்ல, இங்கே துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதிகள், அநேகருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திரும்பியமாக அந்த மனக்கண்ணில் என்ன உண்டாயிருக்கிறது? அந்தகாரம் உண்டாயிருக்கிறது. ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை 1:19 வாசிக்க உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் இப்படிப்பட்ட காரியங்களை பெற்றுக்கொள்ளாமல் நாம் ஜீவிப்போம் என்றால் நமக்குள்ளே அந்தகாரமும் இருளும் மூடிக்கொள்ளும். பலவிதமான ஆவியின் கிரியைகள் தான் காணப்படும். அங்கே ஆகாப் ராஜா யுத்தத்துக்கு சென்ற போது இவனுக்கு யுத்தத்துக்கு செல்லும்படி யார் ஆலோசனை கொடுப்பார் என்று ராஜா ஆண்டவர் அங்க தேவ சமூகத்திலே ஆண்டவர் கேட்ட போது, அப்போது ஒரு ஆவி வந்து அங்க சொல்லுதான், நான் அவன் யுத்தத்திலே போய் விழும்படி செய்வேன் என்று சொல்லிட்டான். அப்ப ஆண்டவர் கேட்கிறார், நீ எப்படி போய் அப்படி செய்வாய் என்றால், அவனுடைய தீர்க்கதரிசிகளுடைய வாயிலே நான் பொய்யின் ஆவியாக இருப்பேன். தீர்க்கதரிசிகளுக்குள்ளே பொய்யின் ஆவி எங்க இருப்பான்? அவனுடைய தீர்க்கதரிசிகளுக்குள்ளாக பொய்யின் ஆவி. ஏன்? அவன் கர்த்தர் அவனுடைய தீர்க்கதரிசிகள் மனுஷனுக்கு பிரியமாக நடந்து தங்களை வெறுமையாக்கி போட்டவர்கள். வெறுமை, எம்ப்டினஸ், மேன் ப்ளீசர்ஸ், எம்ப்டினஸ். வெறுமை இருக்கும் போது அந்த அசுத்த ஆவிகள் அங்கே ஈஸியாக போவதற்கு அங்க என்ன இருக்குது? சந்தர்ப்பம் இருக்குது. ஆகையால் இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகள் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யாதபடிக்கு நாம் எப்பொழுதும் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அதன்னு சொல்றாரு, நீங்கள் மதுபானத்தினாலே வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து 18-19 துர்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவினாலே நிறைந்து சங்கீதங்களாலும் கீர்த்தனையினாலும் ஞான பாட்டினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயங்களிலே கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. எதனாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினாலும் சங்கீதங்களாலும் கீர்த்தனையினாலும் ஞான பாட்டுனாலும் நாம் நிரப்பப்பட்டு ஒருவருக்கொருவர் ஆலோசனை, காட்லி கவுன்சிலை கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். நாம் இப்படி பரிசுத்த ஆவியினாலும் தேவனுடைய சமூகத்தினாலும் நம்மை நிரப்பாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையில அசதியும் நிர்விசாரமா இருக்கும் என்றால், எந்த ஆவியிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினாரோ அப்படிப்பட்ட அந்தகாரத்தின் ஆவிகள், இருளின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய ஆரம்பித்து விடும். ஆகையால் ஜெபிக்குவதற்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஜெபிக்க மனமற்றவர்களாக இருக்கிறோம், வேதத்தை வாசிக்க மனமற்றவர்களாக இருக்கிறீர்கள், உபவாசிக்க முடியல, தேவனுக்குள்ளாக மனதை செலுத்த முடியல, சிந்தையை ஒருமுகப்படுத்த முடியல கர்த்தருக்குள்ளாக. ஏன்? அந்தகாரத்தின் கிரியைகள். அதே எபேசியர்ல பார்க்கும்போது அந்தகார கண்ணற்ற அந்தகார கிரியைகள் உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். ஆகையால் என் நேற்று தினத்தில் யோசிக்கும் போது அதான் சொன்னேன், நாம் ஜபத்தை குறித்து, வேதத்தை குறித்து, உபவாசங்களை குறித்து, சபை கூடி வருதலை சில சபை கூடி வருதலை விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். இப்படிப்பட்ட தேவ பக்திக்கு ஏதுவான காரியங்களை முயற்சி செய்ய வேண்டும். தேவ பக்தியாக இருப்பதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். கர்த்தராலே நிரப்பப்படும்படிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முயற்சி செய்ய வேண்டும்.
கர்த்தராலே நாம் நிரப்பப்படாமல், அவருடைய ஆவியினாலே நாம் நிரப்பப்படாமல், தேவனுடைய வார்த்தையினாலே நாம் நிரப்பப்படாமல் இருக்கும்போது அந்த வார கிரியைகளை கடிந்து கொள்வதற்கு உங்களுக்கு பலன் இருக்காது. அந்த வார கிரியைகளுக்கு எதிர்த்து நிற்க உங்களுக்கு பலன் இருக்காது. அதெல்லாம் நாம் யாக்கோபிலே வாசிக்கிறோம். பார்க்காதீங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தராலே நிரப்பப்படாமல் சத்துருக்கு ஒருபோதும் நீங்கள் எதிர்த்து நிற்க முடியாது. உங்களுடைய பலனாலோ உங்களுடைய ஞானத்தினாலோ இதை செய்து முடியலாம், இதை நிலைத்து நிற்கலாம் என்று நீங்கள் நினைக்க முடியாது. ஏனென்றால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அந்த வார லோகாதிபதிகளோடு இப்பிரபஞ்சத்தில் ரொம்ப அதிகாரங்கள் பாருங்க. 6வது அதிகாரத்துல மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்கள். ஆங்கிலத்தில் அதை வாசிக்கலாமா? 12வது வசனம். For we do not wrestle against flesh and blood, but against principalities, against powers, against powers. அந்த வாரத்தின் வல்லமைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. எந்த வல்லமையை கொண்டு நீங்கள் போராட முடியும்? ஆவியின் பலனை கொண்டுதான் நீங்கள் போராட முடியும். ஆமென். நீங்கள் கர்த்தருடைய ஆவியினாலும் வேத வசனத்தாலும் நாம் நிரப்பப்பட்டிருப்போம் என்றால் நமக்குள்ளாக இருந்து கிரியை செய்கிறது பரிசுத்த ஆவியாக இருக்கும். நமக்குள்ளாக இருந்து வெளிப்படுவது தெய்வீகமாக இருக்கும். அப்பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும்? கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்க முடியும். தேவ ஆவியினால் நிரப்பப்படாமல், தேவனால் நிரப்பப்படாமல், கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்படாமல் நாம் ஒரு ஜெயமான ஜீவியம் ஜீவிக்க முடியாது. கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஜீவியம் ஜீவிக்க முடியாது. ஏன்? we fight against, we wrestle against the powers and principalities. அவைகள் தான் இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. உன் மைண்ட் ஆளுகை செய்கிறது எது? தேவனுடைய ஆவியானவர் மனதை ஆளுகை செய்வார் என்றால் வேதம் சொல்லுகிறது. ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரத்தில் உங்கள் மனம் புதிதாக இருந்தாலே நீங்கள் என்ன செய்யுங்க? மறுரூபமாகுங்கள். your mind should be renewed and we should be transformed in the image of Christ. எப்படி சாத்தியமாகும்? மனதை மைண்ட் வேதம் சொல்லுகிறது, பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் மனதை குருடாக்கி இருக்கிறான், மன கண்களை குருடாக்கி இருக்கிறான். மனது மைண்ட். அதை வாசிப்போம். 2 கொரிந்தியர் அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாக அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். ஒரு நாளிலே பிரகாசிக்கப்பட்ட மன கண்கள் இப்பொழுது குருடாக்கப்பட்டிருக்கிறதா? கண் சொருகி போன குருடராக இருக்கிறீர்களா? ஆண்டவர் பரிசேயரை பார்த்து சொன்னார், இவர்கள் விட்டுவிடுங்கள், இவர்கள் குருடர்களுக்கு வழிகாட்டிகளுமாக இருக்கிறார்கள். They are blinded, they are blind and leading the blind. என்னது? குருடர்களுக்கு வழி. யாரு பார்த்து ஆண்டவர் சொன்னார்? வேதத்தை பிரசங்கிக்கிறவர்களை பார்த்து சொன்னார், ஓ தேவனுடைய உடன்படிக்கையை தேவனுடைய தேவ ஆராதனைகளை நடத்துகிறவர்களை பார்த்து சொன்னார். எந்த ஜனங்களுக்கு தலைவர்களாக, ஆவிக்குரிய தலைவர்களாக இருக்க வேண்டியவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இவர்கள் குருடருக்கு வழிகாட்டியுமாய் இருக்கிறார்கள். அது குருடாக்கப்பட்ட பிறகு என்ன நிலைமையிடாது? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர் என்று சொன்னார். ஏன்? எப்போதும் பிசாசுக்கு செவி கொடுத்து பொய்யை விசுவாசிக்கத்தான கொடிதான வஞ்சகம், பொய்ய. ஏன்? சத்தியத்தின் அறிகிற அறிவு குருடாக்கப்பட்டுச்சு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்? பலனில்ல. சத்துருவை எதிர்த்து நிற்க பலனில்ல. ஆவியின் பலனில்ல.
அதே எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் நீங்கள் கிறிஸ்துவிலும் கிறிஸ்துவுடைய சத்துவத்தின் கடைசியாக 10வது வசனத்தை வாசிப்போம் ஆங்கிலத்திலே. Finally, my brethren, Finally, my brethren, be strong in the Lord, be strong in the Lord and in the power of His might. and in the power of His might. கிறிஸ்துவுடைய சத்துவத்தின் வல்லமையிலே பலப்படுகிறீர்களா ஒவ்வொரு நாளும்? Be strong in the Lord, be strong in the Lord And in the power of His might. and in the power of His might. Power of His might. என்னுடைய சத்துவத்திலும் நாம் பலப்பட வேண்டும். எப்படி பலப்படுவீர்கள்? செபித்து, வேதத்தை வாசித்து, வேதத்தை தியானித்து, ஜெபமேல காண்டுசுர குறைந்தபட்சம் 1 மணி நேரம். குறைந்தபட்சம் எவ்வளவு? 1 மணி நேரம், 5 நிமிஷம், 10 நிமிஷம் கூட சில பேர் நாளை கர்த்தருக்குள்ளாக மனதை செலுத்த முடியல. நீங்க தெரிந்து கொள்ளலாம், உங்களுடைய சிந்தையிலே அந்தகாரம் இருக்கு. உன்னாலே கர்த்தருக்குள்ளாக மனதை செலுத்த முடியல. 1 மணி நேரம் உன்னால கர்த்தருக்குள்ளாக மனதை செலுத்த முடியல. தெரிந்து கொள், உன் சிந்தை, உன் மனது அந்தகாரத்தினாலே சூழப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்திலே மனம் திரும்பி ஆண்டவரே இறங்கும் என்று சொல்லும்போது கர்த்தர் அதிலிருந்து விடுதலையாக்க அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் நீ மனமற்றவர்களாக இருப்பீர்கள் என்றால் தேவன் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? நீங்கள் கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரிலே, கர்த்தருடைய வல்லமையிலும் அவர் சத்துவத்திலே பலப்பட்டதான் இந்த பூமியிலே நீங்கள் தேவ பக்தியாக வாழ முடியும். வரப்போகிற வாக்குத்தத்தமாகிய தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய வல்லமையிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்பட வேண்டும். கர்த்தருடைய வருகையில் எப்படி போக முடியும்? கர்த்தருடைய கிரியை இல்ல, கர்த்தருடைய காரியங்கள் இல்ல, கர்த்தருடைய ஒளி இல்ல, கர்த்தருடைய வெளிச்சம் இல்ல. அவ எப்படி இருக்கிறோம்? கண் சொருகி குருடலாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்போது உன்னை கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். உன் ஆவிக்குரிய நித்திரை விட்டு எழுந்திரு. உலகத்தின் கண் சொருகி போன குருடர்கள் தான் உலகத்தின் ஜனங்கள் தான் கண் சொருகி போன குருடராக வரப்போகிற மகிமையான வாக்குத்தத்தத்தை குறித்து அறிவில்லாமல் கிறிஸ்துவுடைய மகிமையான சுவிசேஷத்தை புரிந்து கொள்ளாமல் அவருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு வாக்குத்தத்தம் இல்ல. வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது, மகிமை நமக்கு இருக்கிறது. ஆனால் கண் சொருகி குருடர்களை போல அவர்களை போல இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? என்ன பரிதாபம்! எபிரேயர் நிருபத்திலே வேதம் சொல்லுகிறது, கிருபையின் ரத்தத்தை ஆறாவது அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். ஆங்கிலத்தில் வாசிக்கும். For the earth which drinks in the rain that often comes upon it, that often comes upon it and bears herbs useful for by those whom it is cultivated, receives blessing from God. எப்படினில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவதற்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால ஆசீர்வாதம் பெறும். முள்செடிகளும் முள்பூண்டுகளும் முளைக்கிற நிலமோ தகாததையும் சபிக்கப்படுகிறதுக்கு ஏற்றதுமாய் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. ஹல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய வசனங்களை பெற்று தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று நமக்குள்ளாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே தங்கி இருக்கும். எப்படி? தேவனிடத்திலிருந்து பெற்று தேவ சமூகத்திலிருந்து தேவனை தேடணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் அதுதான். தேவனை தேடி தேவனுடைய வல்லமை, தேவன் இல்லாமல்
கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, உலகத்தானுடைய வாழ்க்கை, தேவனற்ற ஜீவியம். ஒரு காலத்திலே நீங்கள் தேவனற்றவர்களாக இருந்தீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர்ல சொல்றார். தேவனற்றவர்களாக இருந்தோம். இப்பொழுது நீங்கள் தேவனற்றவர்களாக வாழ்கிறீர்கள். நீங்கள் கர்த்தரை தேடாமல், ஜெபிக்காமல், வேதத்தை வாசிக்காமல், கர்த்தரை தேடாமல், கர்த்தரை வாஞ்சி இல்லாமல் இருக்கும்போது தேவனற்றவர்களாக இருக்கிறீர்கள். தேவனிடத்திலிருந்து என்னது, அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனாலே ஆசீர்வாதம் பெறும். தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ற பலனை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பலனை நாம் கொடுக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவாக இருக்கும். ஆண்டவர் கூட சொன்னார், யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரத்தை எடுக்காதீங்க. கொடியானது செடியில் நிலைத்திராவிட்டால் அது என்ன செய்யப்படும்? சுவிசேஷம் 4வது வசனத்தை வாசிப்போமா? என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். என்னிலே நிலைத்திருங்கள். ஆங்கிலத்தில் வாசிப்போமா? Abide in me, abide in me, abide in me. சரீரத்தினால சபைக்கு வருவது அது நிலைத்திருக்கிற அனுபவம் இல்லை. நம்முடைய சிந்தை, நம்முடைய மைண்ட், நம்முடைய இருதயம் கர்த்தரிலே நிலைத்திருக்கா? கர்த்தரிலே நிலைத்திருக்கும் என்று வேண்டும் என்றால் கர்த்தருடைய பெலன் வேணும். ஆண்டவர் சொன்னாரே, நீங்கள் காத்திருங்கள், உன்னதத்திலிருந்து வருகிற பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் என்ன செய்யுங்க? காத்திருங்கள். அப்பொழுது என்ன செய்ய முடியும்? சாட்சியாக வாழ முடியும். எருசலேமிலும் யூதேயா சமாரியா பூமியின் கடைசி வரைக்கும் நீங்கள் எனக்கு சாட்சி. எப்படிங்க? தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட லூக்கால இருக்குது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருக்கணும். எடுத்து வாசிப்போமா? லூக்கா சுவிசேஷம் 49 வாசிக்க 24-49. Behold, I send the promise of the Lord upon you, but tarry in the city of Jerusalem until you are endued with power from on high. எருசலேம் என்பது தேவனுடைய ஆள், தேவனுடைய சமூகம். தேவனுடைய சமூகத்திலே காத்திரு, தேவனுடைய சமூகத்திலே காத்திரு. தானியேல் தன் மனதை செலுத்தின துவங்கின நாள் முதல் கொண்டு அவனுக்கு பதில் அனுப்பப்பட்டது. உங்களுடைய அநேக ஜெபங்களுக்கு பதில் இல்லை, மனதை செலுத்தாமல் இருக்கிறதுனால தானே. தரிப்பி தேவனுடைய சமூகம் எருசலேமிலே தரித்திரு, தேவ சமூகத்திலே தரித்திரு. உனக்கு உதவி வரும் வரைக்கும், உனக்கு விடுதலை வரும் வரைக்கும், உனக்கு ஜெயத்தை வர வரைக்கும் தரித்திரு. If you abide in me, நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். இயேசு அதான் சொன்னார், அவருக்குள்ளாக நாம் நிலைத்திருந்தால் நம்முடைய மனது, நம்முடைய சிந்தை, நம்முடைய ஆவி, உலகத்துடைய ஆவி, உலகத்துடைய காரியம், உலக அசுத்த ஆவியினுடைய கிரியைகளாலே தீட்டுப்படாமல் நம்முடைய ஆவியை காத்து நம்முடைய ஆவியிலே தேவனுடைய பலனையும் சத்துவத்தையும் பெற்று அவருக்குள்ளாக நிலைத்திருப்போம் என்றால் இயேசு நமக்குள்ளாக நிலைத்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நிலைத்திருக்கிற வாழ்க்கையிலே தோல்வி இல்லை, டிப்ரெஷன் இல்லை, அப்ரஷன் இல்லை. அத பாவம் வாசம் பண்ண முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க 7வது வசனத்தை வாசிங்கள். 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ என் வார்த்தையிலே நிலைத்திரு. ஆங்கிலத்தில் வாசிப்போமா? If you abide in me, and my words abide in you, you will ask what you desire, you will ask what you desire, and it shall be done for you. It shall be done for you. தேவனுடைய வார்த்தையிலே dwell in the richness of the word.
சங்கீதம் 119 சங்கீதத்தை போய் வாசிங்க, வாலிபர் யங்ஸ்டர்ஸ். 119 சங்கீதத்தை வாசிங்க. அந்த தாவீது தேவனுடைய வார்த்தையினாலே என்னென்ன நன்மைகளை பெற்றான் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நிலைத்திரு, தேவனுக்குள்ளாக நிலைத்திரு, தேவனுடைய வார்த்தையினாலே கட்டப்படு. அதை காட்டிலும் பெரிய காரியம் என்ன? உலகத்தில் இருக்கிற காரியத்துக்காக, உலகத்தில் இருக்கிற வேலைக்காக, உலகத்தில் என்ன செய்ய படிக்கிறீர்கள், எவ்வளவு வருஷம், எவ்வளவு மணி நேரங்கள், எவ்வளவு காரியங்களுக்கு மனதை செலுத்துகிறீர்கள். ஆனால் வரப்போகிற வாக்குத்தத்தமாகிய பரலோக தேசத்தை, ஆபிரகாம் எவ்வளவு கருத்துள்ளனா தெரியுமா? வரப்போகிற தேசத்தை அவன் நாடினான், பூமியை அல்ல. அவன் என்ன சொன்ன? அந்நியனும் பரதேசியுமாக கருதி. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தில் 8வது வசனம், 8வது வசனம் வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சுதந்திரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரமாகி ஈசாக்கு யாக்கோபோடு குடியிருந்தான். 13வது வசனம், இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்தில் அவளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளுமாய் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் குறித்து இன்னொரு இடத்துல சொல்றது, வரப்போகிற அந்த தேசத்தை நாடினான். அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரிலே நிலைத்திருங்கள். அழகு யோபுக்குள்ளாக அந்த சத்துரு பிசாசு வந்தவன், எங்கே வருகிறாய்? நான் பூமி எங்கும் உலாவி சுற்றி வருகிறேன். உலாவி இங்கே அங்க ஒரு நிலையா இல்ல, இங்க அங்க அங்க அலைஞ்சு 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 திரிந்து உன் ஆத்துமாவை ஏன் நஷ்டப்படுத்துகிறாய்? தாவீது ஜெபிக்கிற, ஆண்டவரே எனக்கு நிலைவரமான ஆவியை தார், உங்களிலே நிலைத்திருக்கிற ஆவியை தார், புதிய இருதயத்தை சிருஷ்டியும், என்னிலே நிலைவரமான ஆவியை சிருஷ்டியும். இங்கே இங்கே அலைகிற ஆவி, தேவனிலே தங்கி இல்லாத ஆவி, அது அசுத்த ஆவியின் கிரியை. அது உன்னை அழக்கழிக்கும், அது உன்னை அசுத்தத்துக்குள்ளே தள்ளும். ஆகையால் நாம் கர்த்தரிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்ன செய்வார்? கர்த்தர் நம்மளே நிலைத்திருப்பார். இன்னும் பல காரியங்கள் சொல்லலாம், புத்தி இல்ல சரி, புத்தி இல்லா சரி, பல காரியங்கள் செய்யலாம். மேலான பரலோக தேசத்தை இழந்து போகாமல் இருங்கள். அதனால ஆண்டவரை போய் தட்டுவாங்க கதவை, ஆண்டவரே எங்களுக்காக திறந்து. ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை அறியேன் என்று ஆண்டவர் சொல்லிவார். ஆகையால் ஒவ்வொரு நாளும் நாள்தோறும் தேவனை பற்றும் பயத்தோடு வாழ்ந்து, நம்முடைய ஆத்துமா ஈடேற, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போம் என்றால் வருகிற கோபாக்கினைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இந்த பூமியிலே ஒரு ஜெயமான வாழ்க்கை, இந்த பூமியிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிற ஒரு வாழ்க்கை, இந்த பூமியிலே கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பெருமையாக வைக்கும்படி அல்ல, தோல்வியாக வாழும்படிக்கு அல்ல. சில வேளைகளிலே போராட்டங்கள் அதிகமாக இருக்கலாம், ஆனால் அந்த வேளையிலும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். அவரை நோக்கி பார்க்கும் போது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. 6வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 15:6. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால்
வெளியே எரியுண்ட கொடியை போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவரை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள். நாம் கர்த்தருக்குள்ளாக ஜெபத்தின் மூலமாக, வேதத்தை வாசிப்பது மூலமாக நாம் நிலைத்திராவிட்டால் நம்முடைய முடிவு பரிதாபம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்போது நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும்படிக்கு வந்திருக்கிறவர் காணிக்கை செலுத்தலாம். ஆகையால் எச்சரிக்கையா இருப்போம், ஜாக்கிரதையா இருப்போம். நாட்கள் பொல்லாதவையானபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கிடைக்கிற நேரங்களை ஞானவான்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்துவார்கள். கிடைக்கிற நேரங்களை விரயமாக்காமல் இருப்போம். நேரங்களை கர்த்தருக்குள்ளாக ஆதாயமாக்கி ஞானவான்களாக மாறுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே.
தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. என்ன சந்தோஷம், நித்ய சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம் இது. என்ன சந்தோஷம், நித்ய சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம் இது. சஞ்சலம் தவிப்பும் இல்லையே, நித்ய மகிழ்ச்சி நம் தலைமையே. சஞ்சலம் தவிப்பும் இல்லையே, நித்ய மகிழ்ச்சி நம் தலைமையே. இயேசு ரத்தத்தின் புண்ணியமிது, இயேசு ரத்தத்தின் புண்ணியமிது, இயேசு ரத்தத்தின் புண்ணியமிது. ராஜாதி ராஜன் தேவாதி வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. நம்மை பருயிரோ இருப்பதானாம் கண்ணானவரை காண்போம். நம்மை பருயிரோ இருப்பதானாம் கண்ணானவரை காண்போம். நாம் தூசிகள் உதறியே தூய்மையை அணிந்திடுவோம். நாம் தூசிகள் உதறியே தூய்மையை அணிந்திடுவோம். நம் தூய தேவனை காண, நம் தூய தேவனை காண, நம் தூய தேவனை காண. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. Hallelujah. Praise the Lord. நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஓ ஹalleluya. ஒரு கிறிஸ்துவ ஜீவியத்திலே தனியா இருந்து வாழ முடியாது. You need help. You need help from godly people. You need help from the Holy Spirit. You need help from the Almighty God. Hallelujah. With your strength you will be a failure. Hallelujah. உன்னுடைய பலத்தை நம்பி ஓ நீ கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வாய் என்றால் அது தோல்வியாக இருக்கும். ஆனால் தேவனுடைய மனிதர் ஓ ஹalleluya, தேவ ஓ ஹalleluya, தேவ மனிதர்களையும் ஓ பரிசுத்த ஆவியானவரையும் கிறிஸ்துவினுடைய உதவியை நீங்கள் நாடும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெயம் இருக்கும். உங்களுடைய பலவீனத்திலே நீங்கள் பலம் கொள்ளுவீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். ஏனென்றால் என்னுடைய பலவீனங்களே கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது. Don't look unto your weakness. Your weaknesses are the hallelujah opportunity or God to intervene in your life to fill you with this power and strength. Hallelujah. உன் பலவீனங்களை பார்க்காதே. உன் பலவீனங்கள் தான் உன் அட்வான்டேஜ். ஏனென்றால் உன் பலவீனங்கள் தான் கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். Hallelujah. Hallelujah. நீ எதெல்லாம் பலனாய் இருக்கிறேன் என்று சொல்வாயோ அதிலே கர்த்தருடைய பலன் விளங்காது. நான் எதெல்லாம் பலவீனமாக சொல்லுகிறீரோ, நான் உன்னை வெறுமையாக்குகிறீரோ அதெல்லாம் கர்த்தருடைய பலன் உன்னை நிறைவாக நிறைப்போம். Hallelujah. நிறைவாக நிரப்புகிற கர்த்தரை கரைகளை தட்டி ஸ்தோத்திரிப்போமா? Hallelujah. எல்லா விதத்திலும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற அவருடைய நிறைவாகிய சபை நீங்கள். Hallelujah. உன்னை நிரப்புவார் எல்லாவற்றையும் நிரப்புகிறவர், எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் நிரப்புகிறவர், எல்லாவற்றையும் நிரப்புகிறார். உன் வெறுமைகளை மாற்றுவார். உன் வெறுமைகள் நீங்கி போவதாக. வெறுமையாக்குகிற கிளிகளை கழிந்து கொள்கிற இயேசுவின் நாமத்தினாலே காராலாபா காராலாபா தீராலாபா பாபா பாபா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய ஆர்வங்கள் ஆர்வங்கள் ஏமன் கர்த்தருடைய பலத்தினால் நிரப்பப்படுங்கள். ஊலாபா பாபா ஷவாலாபா காராலாபா. உங்கள் வெறுமையாக்குகிற கிளிகளை கழிந்து கொள்கிறேன். ஏமன் 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 ஏமன். கர்த்தருடைய சத்துவத்தினாலே கர்த்தருடைய வல்லமையினாலே நிரப்பப்படுங்கள் 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 நிரப்பப்படுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் 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 ஆமென். பலவீனத்தின் கட்டுகள் தாய்க்கப்படுகிறார். பலவீனத்தின் கட்டுகள் தாய்க்கப்படுகிறார். Mighty name of Jesus. In the mighty name of Jesus. Ura ba 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 ba. Shakara la ba tira la ba la la ba la ba la ba. Amen amen amen. Hallelujah. 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 Thank you Jesus. Hallelujah. Rabba Shabba.